இந்தியா பாகிஸ்தான் சண்டையில ட்ரம்ப் தலையிட்டாரா? உலகிலேயே பெரிய ராணுவம் எங்க கிட்ட தான் இருக்குன்னு மிரட்டுறாரு. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஜம்மு காஷ்மீர்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியா இந்திய ராணுவம் பாகிஸ்தான்ல ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு துல்லிய தாக்குதல் நடத்திச்சு. ஜெய்ஷ்-இ-முகமது தலைவன் மசூத் அசார் குடும்பத்தினர் உட்பட 100 பயங்கரவாதிகள் காலி. இதுக்கு பதிலடியா பாகிஸ்தான் ராணுவம் நம்ம எல்லைகள்ல தாக்குதல் நடத்திச்சு. அணு ஆயுத போர் மூலம்னு ஒரு அச்சம் இருந்துச்சு மக்கள் கிட்ட. இந்த நேரத்துல தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதலை நிறுத்த சம்மதிச்சாங்கன்னு திடீர்னு அறிவிச்சாராம். ஆனா இந்தியாவோ பாகிஸ்தான் தான் எங்க கிட்ட கெஞ்சி சண்டைய நிறுத்துச்சு, இதுல மூணாவது ஆள் தலையீடு எதுவும் இல்லைன்னு சொல்லுச்சு. ஆனாலும் ட்ரம்ப் நாங்க தான் சண்டையை நிறுத்தினோம், இல்லனா அணு ஆயுத போராக மாறி பேரழிவு ஏற்பட்டிருக்கும்னு திரும்பவும் சொல்லியிருக்காரு. மேலும் மற்றவங்க சண்டையிடுவதை நாங்க தடுக்கிறோம், ஏன்னா மற்ற யாரையும் விட எங்களால் சிறப்பாக போரிட முடியும், எங்களிடம் உலகின் மிகப்பெரிய ராணுவம் இருக்குன்னு ட்ரம்ப் மிரட்டும் தொனியில பேசியிருக்காரு. வர்த்தக ஒப்பந்தம் பத்தி இந்தியா பாகிஸ்தான் கூட பேச போறதாவும் சொல்லியிருக்கார். இத பத்தி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.